என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஏதேதோ பேசுறேன். அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லா மீடியாவும் அவரை பத்தியே வாய் வலிக்க பேசுவாங்க. கேஸால தோக்க வேண்டிய அந்த தொகுதியை நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இடுப்ப கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்க இருந்து அறிக்கை கொடுத்து வொர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன ஏம்பா, இவன் ஐஸ்வத்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. டேய் ஐஸ்வண்டி, உயர கயிற புடிங்கி விட்டுறாத. மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் நிப்பா, இந்த விஜய் கேள்வி கேப்பா. உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். இன்றைக்கு நம்முடைய தலைவர் செல்லுகின்ற இடமெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி. எங்கெல்லாம் போறாரு? சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே இந்த திமுக அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க, பேசி தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. உங்க வார்டு 23, இது 24வது வார்டு. இங்க வந்து ஓட்டு கேக்குறீங்க, இது உங்க வார்டே இல்லையே. அவர் அணில் கூட்டம் சொல்றாருல, நாங்க அணிலுக்கு கூட இல்ல. திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாற போகுது. 100% வெற்றி நமக்கு. எங்களை நேசிக்கின்ற நல்ல பெருமை தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே தேவனை ஸ்துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உன் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர. ஜோக் இல்லையா?